First over first ball. Dot ball. Good bowling. First over second ball. ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு. சிங்கிள். ஒரு ரன் ஓடி இருக்காங்க. தேர்ட் பால் ஸ்டோக் பண்ணியிருக்காரு லெக் கார்னர். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபோர்த் பால். ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. சிங்கிள். சிங்கிள் ரன். ஃபிஃப்த் பால் ஃபர்ஸ்ட் ஓவர். ஒரு நல்ல ஷாட் அடிச்சிருக்கிறாங்க ஆஃபில். குட் ரன்னிங். 2 ரன் ஓடி இருக்காங்க. ஒரு நல்ல ஓட்டம். ஃபோர் போயிடுச்சு. பின்னாடி போனாவே 4 ரன் வந்துடுச்சு. செகண்ட் ஓவர் கஃபார் bowling. ஃபோருங்களா 2 டிக்ங்களா? அம்பர் டிசிஷன் என்ன? 4. அம்பர் டிசிஷன் 4 ரன். தேர்ட் பால் மறுபடியும் அங்கே தான் அடிச்சிருக்காரு. மறுபடியும் 4 போகுமா? 4 போயிடுச்சு. ஆனால் 4 ரன் மறுபடி. கஃபார் ஹாட்ரிக் 2 4 அடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு விக்கெட் எடுத்தால் தான் கஃபாருக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். குட் ஷாட். மறுபடியும் ஒரு 4 போயிடுச்சு. ஹாட்ரிக் 3 4 போயிடுச்சு. 4 கூட தடுக்கல. லைன் டு லைன் வைங்க. 3 விக்கெட் கரெக்டாக வைங்க. அந்த மாதிரி போல் போடுங்க. சிங்கிள் தான் போகும். ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்கிறான். ஒரே ஒரு ரன்னு. அந்த மாதிரி லைன் டு லைன் பால் போடணும். தூக்கி அடிச்சிருக்காங்க. 6ங்களா 4ங்களா? அம்பர் டிசிஷன். அம்பர் கை காட்டுறாரு 4 ரன்னிட்டு. 4 ரன். விக்கெட் எடுத்திருக்காரு கஃபார். ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இப்போ லாஸ்ட் லாபலில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே லைன் டு லைன் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விக்கெட் வந்திருக்கும். இர்ஃபான் bowling. தேர்ட் ஓவர் 4 போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாலே 4 போயிருக்கு. செகண்ட் பால் வீசுகிறார் இர்ஃபான். ஃபோர் போயிடுச்சு. இது 4 போல் நல்லா ஒரு ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க. 4க்கே தடுத்து போயிட்டாங்க. போல்டு விக்கெட். இர்ஃபானுக்கு ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு அந்த பால் போட்டிருந்தா ஒரு விக்கெட் வந்திருக்கும். 3வது பால் அந்த மாதிரி போட்டிருக்காரு. பால் 4 போயிடுச்சு. இன்னொரு 4 போயிருக்கு. ஃபுல் டாஸ் பால் ஆனால் மிஸ் பண்ணல. 4 போயிடுச்சு. லைன் டு லைன் போடுங்க. குட் bowling. அதே லைன் போடணும். ஒரே ஒரு லைன் போட்டாவே போதும். லைன் எல்லாம் மாற்றக்கூடாது.
ஃபர்ஸ்ட் பாலில் 4 போயிருக்கு. குட் 4, ஃபாஸ்டான 4 இது. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெக்லேயே அடிச்சிருக்கிறான். செகண்ட் பால் மறுபடியும் அதே இடத்துல அடிச்சிருக்கிறான். ஆனால் பையன் நின்று பிடிச்சிட்டான். அது 4 போகல, சிங்கிள் ரன் போயிருக்கு. இர்ஃபான் பேட்டிங். ஒயிட் பால் வந்துடுச்சு இர்ஃபானுக்கு, இல்லைன்னா இது 6 போயிருக்கும். பார்ப்போம் நெக்ஸ்ட் பால் என்ன பண்ணுறாரு இர்ஃபான்ட்டு. 6ஆ 4ஆ இல்லை சிங்கிளா டபுளா? குட் ஸ்டோக்கு. இது ஷார்ட்டான ஸ்டோக்கு. சிங்கிள் ரன் ஓடி இருக்காங்களா? 2 ரன் ஓடி இருக்காங்க. இர்ஃபான் கணக்கில் 2 ரன்னு. bowling பவுன்ஸ் வந்ததுனாலே அடிக்க முடியல. ஸ்லோ போட்டாங்க, இல்லைன்னா எவ்வளோ தூரம் போயிருக்குமோ பாலில். லாஸ்ட் லா பால். First over complete, 8 runs. Good shot, 6 போயிடுச்சு. சென்டர் பிச் பால் இது, மிஸ்ஸே பண்ணல. ஆனால் ரொம்ப ஷார்ட்டான பால் இது. சாப்பாடு வந்துடுச்சு, எல்லாருமே சாப்பிட்டு போங்க. சாப்பாடு எல்லாம் ரெடி. நோ பால் ஆனால் ஃப்ரீ ஹிட் இருக்கு. நோ பால், அகைன் நோ பால் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போயிடுச்சு. 6ஆ 2Dக்கா என்னன்னு தெரியல. அம்பையர் டிசிஷன் என்ன வருதுன்னு பார்ப்போம். இர்ஃபான் அடிச்சிருக்கிறது 6ஆ 2Dக்கா? ஒயிட் பாலா? என்ன அம்பையர் டிசிஷன் என்ன வருது? டாட் பாலுங்களா ஒயிட்டா? ஒயிட் பால். அம்பையர் டிசிஷன் ஒயிட் பால். சிக்ஸுங்களா? 6ஆ 2Dக்கா? தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் போகுமா? கேட்ச் ட்ராப். கேட்ச் ட்ராப் பண்ணிட்டான். Leg byes. Last la ball. தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் போகுமா? 6 போகுமா? ட்ரை பண்ணா குட் ட்ரை. ஆனால் 6 போயிடுச்சு. 6 ரன். குட் ட்ரை ஃபீல்டர்ஸ். 6 பந்துகள் 7 ரன் எடுத்தா வெற்றி படம். 4 போயிடுச்சு. அம்பையர் டிசிஷன் 4. ஒரு நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு இர்ஃபான். அதே மாதிரி அடிச்சுட்டே இருந்தால் இன்னும் ஒரு 3 ரன் எடுத்தால் வெற்றி படும். குட் ஷாட். ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெஃப்டில் அடிச்சிருக்கிறான். சிங்கிள் போயிருக்கு.
குட் ஷாட். இது லாங் சிக்ஸு, பறந்து போயிடுச்சு. இது வெள்ளைக்கோட்டை தாண்டி போயிடுச்சு. வெற்றி இர்ஃபான்.